அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜீரோதா ஆப் மூலமாக எப்படி ஐபிஓ அப்ளை செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஜீரோதா ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஐக்கான்ஸ் 5 ஐக்கான் இருக்குது. இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பிட்ஸ்ன்னு இருக்குது. நான் வேணால் இங்கே மார்க் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த பிட்ஸுங்கிற ஆப்ஷனை இங்கே கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் காட்டும். ஒன்று வந்து ஆக்ஷன், ரெண்டாவது ஐபிஓ, மூணாவது செக்யூரிட்டிஸ். இப்போ நம்மளுக்கு தேவையானது இங்கே ஐபிஓ. ஸோ நம்ம ஐபிஓ மட்டும் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே இப்படி ஒரு 4 ஐபிஓ இப்போதைக்கு ஓப்பனாக இருக்குன்னு இந்த ஜீரோதா ஆப்பில் காட்டுது. இது நான் வீடியோ எடுக்கும்போது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஐபிஓ இருக்குது. இதில் நான் ஒரு குறிப்பாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்ரீ திருப்பதி பாலாஜி இந்த ஐபிஓ நான் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இந்த அப்ளைங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே அடுத்த செகண்டே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பிராண்ட் கொடுத்துருப்பாங்க. ப்ரைஸ் ரேஞ்சு 78 ரூபாலேருந்து 83 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சு. அதுமாரி மினிமம் குவான்டிட்டி எவ்வளோங்கிறத கொடுத்துருப்பாங்க. 180 தான் மினிமம் குவான்டிட்டி. அதுமாரி ஐபிஓ என்றைக்கு ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகிறது, அலாட்மெண்ட் டேட்டு, ரீஃபண்ட் ஸ்டேஷனு, இது எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு லாட் அப்ளை பண்ண போகிறதா வச்சுக்கலாம். ஸோ நம்ம அந்த மேலே இருக்க இந்த அப்ளை பட்டனை கிளிக் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ண அடுத்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு யூபிஐ ஐடி டீட்டெயில் கேட்கும். ஸோ இந்த யூபிஐ ஐடிங்கிறது நம்ம யூபிஐ ஐடி இல்லாமல் இந்த ஜீரோதா ஆப்பில் நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஸோ உங்கள் யூபிஐ ஐடி என்னங்கிறத இப்போ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த யூபிஐ ஐடி டீட்டெயில் இங்கே எழுதுங்க. அதுக்கப்புறம் அந்த பேங்க் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து வந்து ஒய்பிஎல் பேங்கு, அதாவது எஸ் பேங்கு. ஸோ அது வந்து உங்கள் யூபிஐ ஐடியிலே இருக்கும். அந்த என்ன பேங்குங்கிறத அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு நான் இங்கே வந்து கட் ஆஃப் செலக்ட் பண்ணியிருக்கேன். பெரும்பாலும் கட் ஆஃப் செலக்ட் பண்ண தான் ரொம்ப அட்வைசபிளாக இருக்கும். ஏன்னா அவங்க என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க உங்களுக்கு தெரியாது. ஸோ கட் ஆஃப்ங்கிறது அவங்க முடிவு பண்ணுற பேஜுக்கே நம்ம கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ குவான்டிட்டி 180. ஸோ இதுக்கு வந்து கம்பெனி இங்கே கீழே காட்டுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 14,940 ரூபா நம்ம இதுக்காக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் பிளாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த அமௌண்ட்டை நீங்கள் அவங்க அக்கௌண்ட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த அமௌண்ட் இருந்தால் மட்டும் தான் இதை அப்ளை பண்ண முடியும். ஸோ இவ்வளவும் அப்ளை பண்ணிவிட்டு கடைசியாக அந்த கீழே இருக்க சப்மிட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதோட நம்ம வேலை முடிஞ்சுது. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் உங்களுக்கு யுவர் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் வித் யூபிஐ ஐடின்னு காட்டும். ஸோ இதுக்கு வந்து முக்கியமானது இதோட இது முடியாது. இதுக்கப்புறமும் இந்த வேலை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சக்ஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் வந்துடும், ஓகேன்னு வரும். இதை கிளிக் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு திரும்ப உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம், அது ஒரு பேங்கை பொறுத்து. ஸோ நான் அப்போ சொன்ன மாதிரி இது வந்து அரை மணி நேரமாக வரலாம், சில நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஆகலாம். உங்கள் யூபிஐ ஐடியிலேருந்து இப்போ ஒரு மெசேஜ் வரும் உங்களுக்கு. பார்க்கலாம், ஸ்ரீ திருப்பதி பாலாஜி ஐபிஓ அதோட நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. அதுக்காண்டி அமௌண்ட்டை பிளாக் பண்ண சொல்லி கேட்குது. நான் யூஸ் பண்ணுறது ஃபோன்பே தான். நீங்கள் கூகுள் பே யூஸ் பண்ணிங்கன்னா கூகுள் பேலையும் வரும். ஸோ இப்போதைக்கு நான் ஃபோன்பே யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஃபோன்பேலேருந்து இந்த மெசேஜ் வந்திருக்கு. இதே மாதிரி அமௌண்ட்டை பிளாக் பண்ண சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னு. ஸோ இந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அடுத்த செகண்டு நீங்கள் வந்து உங்கள் ஃபோன்பே ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா பெரும்பாலும் உங்கள் ஃப்ரண்ட் பேஜ்லேயே இப்படி காட்டும். இதே மாதிரி இந்த ஐபிஓலேருந்து இவ்வளோ அமௌண்ட்டை பிளாக் பண்ண சொல்லி வந்திருக்கு. நீங்கள் பிளாக் பண்ண ரெடியாக இருக்கீங்களா, ஆட்டோ பே பண்ணதுக்கு ரெடியாக இருக்கீங்களான்னு கேட்கும். அப்படி இல்லைனா மேலே பெல் பட்டன் இருக்கும், அதில் கிளிக் பண்ணி நம்ம பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷனில். ஸோ எனக்கு இந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அதே காட்டுச்சு இவ்வளோ பேமெண்ட் வந்து உங்களுக்கு வெயிட்டிங்கில் இருக்குன்னு. ஸோ இதில் வந்து செட் பை ஆட்டோ பேங்கிறத நம்ம கிளிக் பண்ணோம். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி டீட்டெயில் காட்டும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், இப்போ என் பேங்க்லேருந்து இந்த ஐபி இவ்வளோ ஓப்பன் ஆகுது, உங்கள் அமௌண்ட்டை இவ்வளோ நாங்கள் பிளாக் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிருக்கோம். இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தனால அது சரியாக காட்டலை. இந்த கீழே இந்த ஒரு ஆப்ஷன் வரும், செட் ஆட்டோ பேன்னு. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஓடிபிக்கு உங்கள் 4 டிஜிட் வந்து பின் கேட்கும். அந்த பின் நம்பரை கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோ பே செட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இதோட உங்களுக்கு வேலை முடிஞ்சுது. ஸோ இதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா டன்னு கொடுத்துருங்க, அவ்வளோதான் முடிஞ்சுது. நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணிட்டீங்க. நம்ம ஐபிஓ அலாட்மெண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு மெயில் வரும், எல்லா டீட்டெயிலும் வரும். ஸோ இது மூலமாக தான் நம்ம அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது வந்து யூபிஐ மூலமாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஜீரோதாவில் இது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மூலமாக நீங்கள் ஜீரோதாவில் ஐபிஓவை அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மீண்டும் இது போல் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.